வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாம் இதுவரையில புலன்களுக்கு எட்டாத இருந்ததனால சுத்தவெளி, அது சுத்தவெளி ஒன்றுமில்லாதது சூன்யம் என்று நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் பின்னர் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்ட பிறகு இவைகளெல்லாம் எப்படி வந்தது என்று தெரிந்த பிறகு அந்த ஆதி நிலையாக உள்ள வெளியிலேயே, சுத்த வெளியிலேயே இருப்பு நிலையிலே இருப்பாக இருந்தது பூரணம், விரைவு, அறிவு. அதாவது பேராற்றல், பேரறிவு. மூணு நினைவு வச்சுங்க. இப்போ இதை ஏதாயிலும் ஒன்றை பிரிக்க முடியுமா? ஒன்றிலிருந்து என்ன முடியாது. மூணும் வேற வேற இல்லை. ஒன்றின் தன்மை தான் மூணுமே. இப்போ பூரணம்னு சொன்னா அதில் அறிவும் அடங்கியிருக்கிறது, விரைவும் அடங்கியிருக்கு. அறிவு விரைவுன்னு தமிழில் சொல்கிறோம். சான்ஸ்கிரிட்டில் வேகம் விவேகம்னு சொல்லுவாங்க. விரைவு என்றது வேகமாகவும் அறிவை விவேகமாகவும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒரு இதை அறிவு என்று சொன்னால் பூரணத்தை தவிர்த்தோ விரைவை தவிர்த்தோ அறிவை நினைக்க முடியுமான்னா முடியாது. அறிவு, விரைவு, பூரணம் மூன்று ஒன்று தான். அதான் இறைநிலை. இதை தனியாக பிரிக்கவே முடியாது. ஒன்றின் மூணு டைமென்ஷன், மூன்று தன்மைகள். இப்போ இந்த மூன்று சேர்ந்ததை மேலே ஐயா எழுதியிருக்காங்க. அந்த இது இருப்பு நிலை. அந்த இருப்பு நிலையை பற்றி சொல்கிற போது ஆதியனும் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, எழுச்சி பெற்று என்ற போது ப்ரொஜெக்டட் ஆர் இன்னொன்று தமிழில் சொன்னா முகிழ்ந்தது என்று சொல்லலாம். அடங்கி இருந்தது முகிழ்ந்தது. இங்கே தான் தத்துவத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு அடிப்படையான விளக்கம் வேண்டியதாக இருக்குது. ஏன் முகிழ்ந்தது? அதை பின்னால் நான் காலையில் சொன்னேன். அந்த இதை ஏற்படுத்தி, அதாவது ஆட் பண்ணியிருக்கோன்னுட்டு, எவர் இன்க்ரீசிங், எப்பொழுதுமே விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் எதுவோ அதுதான் இறை ஆற்றல். ஒரே அடியாக இருப்பு நிலையில் ஒரே அடியாக இருக்குதுன்னு வச்சுங்க, ஒன்றுமே ஆகாது. அந்த பேராற்றல், பேரறிவு விரிந்து கொண்டே இருப்பதனால அந்த ஒவ்வொரு விரிவுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் ஏற்பட்டு இது பிரபஞ்சமாக வளர்ந்துருக்கு. அப்போ இவைகளெல்லாம் பார்த்த பிறகு அங்கிருந்து தத்துவ ஞானிகள் எப்படின்னு அதை கண்டுபிடிச்சாங்க. இறைநிலையில என்ன என்ன இருக்கு. இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற மாதிரியாகவே பெருக்காடியோ தொலைநோக்கியோ வச்சுட்டு விஞ்ஞானிகள் இறைவனை கிராவிடேஷனில் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இறைவனுடைய பரிணாமத்தில் ஆதி நிலையில் இருந்து இன்று வரையில் வந்து மனிதனாக வந்திருக்கிற போது மனித மனம் வரைக்கும் அந்த இறைநிலையினுடைய ஆற்றல் பயணம் அவ்வளவும் இறுக்கி சுருக்கி பதிவாகத்தான் இருக்கு. அது ஜீவகாந்தத்திலையும் இருக்குது, வான்காந்தத்திலையும் இருக்குது. அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோம்னா இப்போ அதை ஒவ்வொருவருடைய மனமும் என்ன பார்க்கிற போது இறை நிலையினுடைய ரகசியங்கள் அத்தனையும் உணரக்கூடிய ஆற்றல் பெற்றது தான் மனம். அந்த ஆற்றல் பெற்றதுன்னா அந்த ஆற்றல் இருப்பிடமாக இருப்பது ஜெனட்டிக் சென்டர், கருமையம். ஏன் இப்போ கருமையத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் சொன்னா, இந்த கருமையம் விட்டு போனதுனால ஆராயறதுக்கு அது விஞ்ஞானிகளாலேயோ சரி மெஞ்ஞானிகளாலோ சரி
மனம் எப்படி இயங்குகிறது என்றதை விளக்க முடியவே இல்லை. எந்த தத்துவத்திலையும் மனதை பற்றி சாதாரண ஒரு மனித வரையில மனம் ஒரு குரங்கு இவ்வளவுதான் தெரியும். அப்போ அந்த மனதை பற்றிய அறிவு வந்துட்டுதுன்னா, மனதை பற்றி அறியணும்னா எங்க போய் அறியறது? மனதிலேயே தான் அறியணும். இப்போ நாம் மற்றதெல்லாம் எண்ணி தெரிஞ்சுக்கிறோமே, அதே போல இறைவன் என்பது என்ன நீ எண்ணினா ஏன் தெரியல எல்லாருக்கும்? ஏன்னா இறைவனே தான் அணுவாகி அணுக்களை இந்த அண்டங்களாகி ஓரறிவு வரையில் இருந்த 6 அறிவாகி இருக்கிறானே, அது ஏன் தெரியல? இங்கே தான் ஒரு உண்மை விளங்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அலை இயக்கம் இருக்கிறது. அந்த அலை இயக்கத்தில் மனிதனாக வந்த பிறகு 1 முதல் 40 வரையில் இருக்கக்கூடிய இயக்கத்தில் தான், மன இயக்கத்தில் மனிதனுடைய பரிணாமம், அவனுடைய மன இயக்கமும் எல்லாம் தெரியும். இப்போ நீங்க உட்கார்ந்து தவம் செய்யறீங்க, அமைதியான நில புலன்களை கடந்து நிற்கணும்னு நினைக்கிறோம். ஆனா எவ்வளவு நேரம் நிற்குது? ஒரு செகண்டுக்குள்ள பறக்குது. பறக்குதுன்னா என்ன? அந்த அலைச்சுழல், நாம மன அலைச்சுழல் மனதோட மாத்திரம் இல்லை, மனதுக்கு அடித்தளமாக உள்ள இறைநிலை ஸ்டாட்டிக் ஸ்டேட், அதை அடிக்கடி தாக்கி 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 நாம் என்னென்ன பார்த்தோமோ என்னென்ன செய்தோமோ அந்த தன்மைக்கு தகுந்தவாறு சுழல் அலை வருது இல்ல, அது பதிவாயிருக்கு. அந்த பதிவு இப்ப நீங்க சும்மா தவம் செய்ய உட்கார்ந்தீங்கன்னா இங்க இருக்கணும்னா 8லேருந்து 13 வரைக்கும் வரணும், ஆல்பாவே வரணும். அது வருது, ஆனா நிக்கிறது இல்லை. காரணம், அந்த பதிவு ஏற்கனவே நம்ம எவ்வளவு காரியம் செய்திருக்கோம் பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும். 10,000 வச்சுங்க. அந்த 10,000 செயல்களும் சுருங்கி இருப்பு வைக்கப்பட்டிருக்குது இல்லையா? அந்த இருப்பு வைக்கக்கூடிய இடம்தான் அது கம்ப்யூட்டர் சிப், இறைவனுடைய கம்ப்யூட்டர். இறைவன் இதுவரையில செய்த கம்ப்யூட்டர். மனிதன் செய்த கம்ப்யூட்டர்ல இப்ப ஏதோ 4வது ஜெனரேஷன் 5வது ஜெனரேஷன் சொல்றாங்க. ஒரு கோடிக்கணக்கு அவ்வளவு செய்திகளை நிரப்பி வச்சா அப்படியே நிற்கும். எப்போ வேணுமானாலும் எந்த செய்தி வேணும்னாலும் அதற்குரிய ஃபைல் பட்டன் தட்டினா எங்க மானிட்டர்ல தெரியுது. இது மனிதன் செய்தது. ஆனா இறைவனுடைய கம்ப்யூட்டரை பாருங்க. இப்போ நீங்க ஏதோ அப்படி சும்மா இருக்கீங்க, அப்போ புலன்களை இயக்கல. புலன்களை இயக்காத போது நம்ம உடல்ல 2 வகையான மன இயக்கம் நடக்குது. அதாவது உடல் இயக்கம் ஒன்று, மன இயக்கம் ஒன்று. அந்த உடல் இயக்கத்துல தானாக இயங்கக்கூடிய இயக்கம் இருக்கிறது இல்லையா? அதாவது இருதய துடிப்பு, இரத்த ஓட்டம், இவைகளெல்லாம் தானாக இயங்குது. நாம் விரும்பி அதை செய்யறதில்லை. கையை தூக்கிறது, கால் தூக்கிறது, டைப் அடிக்கிறது, இவைகளெல்லாம் மனம் விரும்பி செயல். இப்ப மனம் விரும்பி செயலுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இது வேண்டியதா இருக்குது. தானாய் இயங்கு செயலுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. 2மே நடந்துட்டு வருது. இப்போ மனம் விரும்பி நீங்க செய்யற போது ஒரு பொருளை பார்க்கிறீங்க, அதே போல வடிவம் எடுக்கிறீங்களா? வடிவம் எடுத்தா வடிவத்தோட போறதில்லை, குணமும் வருது. அதாவது ஒரு பெண் என்ற வடிவம் எடுக்கிறீங்க, அது மனைவியாகவோ அன்னையாகவோ சகோதரியாகவோ என்ற குணமும் வருது இல்லையா? அப்போ ஒரு எண்ணம் என்று சொன்னா உருவம் ஒன்று, அதுக்குள்ள உள்ள இமேஜ் தன்மை என்றது ஒண்ணு. அது ஒரு தன்மை என்றது இருக்காது, எத்தனையும் 1000 தன்மைகள் சேர்ந்து ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி எடுத்தீங்க. அப்படி எடுக்கிறதுக்கு அது ஒளியா உருவமா
மாறணும் இல்லையா? அப்படி மாற்றம் பெறுவது எது? இதே ஜீவகாந்த சக்தி தான் தன்மாற்றம் அடைகிற போது அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம் ஆகிய ஆறும் சேர்ந்து அந்த உருவம் எடுக்குது. அப்படி எடுத்த உடனே அது இது அலை, பெரிஃபரல் ஃபங்க்ஷன். அது என்ன என்ன நிலை எடுக்குதோ உடனடியாக அதனுடைய பதிவு மூலாதாரத்தில், ஜீவகாந்த சக்தியில், ஜெனட்டிக் சென்டரில் அப்படியே அந்த அலை சுருங்கி, காலையில் சொன்னேன் இல்லையா, இறைநிலையானது தன்னிருக்க ஆற்றல், அது இறுக்கி பிடிச்சிது. அதன் பிறகு மீண்டும் மன இயக்கத்துக்கு தக்கவாறு நான் என்ன பார்த்தேன்னு நினைக்கிற போது அதே சுருக்கிய விஷயமே காட்சியை அதே மூளை செல்களில் விரித்து அதே காட்சியை காட்டுது. சரி, நீங்கள் நினைக்கல, நீங்கள் நினைக்கிற போது என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் அட்ஜஸ்டிங் யுவர் ஃப்ரீக்வன்சி டு தட் எஃபெக்ட். உங்களுடைய மன அலை சுழலை அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. என்ன பார்த்தேன், இங்கிலாண்டில் என்ன பார்த்தேன் என்ன நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதை பார்த்தபோது என்ன ஃப்ரீக்வன்சி நடந்ததோ அதே ஃப்ரீக்வன்சி வருது, அப்போது அந்த காட்சி வரும். இப்போ இதுவரையில் நாம் செய்த வினைகளெல்லாம், செயல்களெல்லாம் நல்லா கவனிச்சிங்க. எந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம வினைகளெல்லாம் செய்திருக்கிறோம், செயல்களெல்லாம் செய்திருக்கோம், எல்லாமே இந்த 14லேருந்து 40 வரைக்கும். அதை பீட்டா வேவ்னு சொல்லுவாங்க. 14லேருந்து 40 வரையில் உள்ள ஃப்ரீக்வன்சின்றதுக்கு அதை கொஞ்சம் விளக்க வேண்டியது என்னுடைய கடமை தான். ஏன்னா நான் அந்த இஜி என்ற மிஷினோட நேரடியாக அந்த பயிற்சியில் ஈடுபட்டு அதனுடைய விஷயத்தை கொஞ்சம் உணர்ந்து கொண்டேன். எந்த அலையாக இருந்தாலும் அது புறப்படுது பாருங்க, எங்கே இருந்தால் அந்த அலை புறப்படுது, இப்படியோ போகிறது இல்லை, குளோபல் எக்ஸ்பேன்ஷன் தான். ஒரு சத்தம் இப்படி தட்டினா நீங்கள் கேட்குறவங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கேருந்து இப்படி வருது சத்தம் நினைக்கலாம். ஆனால் அங்கேருந்து இருக்கிறவங்களுக்கு கேட்குது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் கேட்கணும். அப்போ என்ன, எந்த அலையாக இருந்தாலும் அதனுடைய விரிவு குளோபல் எக்ஸ்பேன்ஷன், அதாவது முட்டை வடிவமாகத்தான் வருது. அப்போது அந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷனில் எவ்வளவு ஜீவகாந்த சக்தி செலவானால் அந்த காட்சி எடுக்க முடியும் என்றது இருக்குது இல்லையா. ரெண்டாவது, அந்த அலை என்றது எழும்புற போதே இந்த அலை எங்கே நிகழ்கிறதுன்னு பாருங்க. தொடங்குகிறது ஜீவகாந்த மையத்தில், அதுக்கப்புறம் விரியறது மூளையிலேருந்து விரியுது. ஆனால் வெளியில் பரவுறது இறைவெளி தானே. இறைவெளியில் பரவுற போது இறைவெளி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல், எந்த பொருளையும் இறுக்கி சுருக்கி பிடிக்கக்கூடியது. அதனால அந்த அலையை தடுக்குது. எந்த அலையாக இருந்தாலும் அதை தடுக்கிற போது அலை தப்பி வளையுது. எவ்வளவு வேகமாக வருதோ அலை, அதுக்கு தகுந்தவாறு அந்த வளைவும் ஏற்படும். அப்படியே வளைந்து எவ்வளோ அதனுடைய வேகத்துக்கு தகுந்தவாறு, அப்பொழுதோ 10 நாள் பொறுத்தோ 100 ஆண்டு பொறுத்தோ கூட அந்த அலை இங்கே வரலாம், திரும்பி வரலாம். ஆனால் எல்லா அலைகளும் சுழண்டுத்தான் வர வேண்டியதாக இருக்குது பிரபஞ்சத்தில். காரணம், அலையெல்லாம் நிலையோடு மோதி வர்றதுனால, அந்த நிலை தடுப்பு செய்வதனால அது வளைஞ்சி தான் ஆகும். வளையிற போது இப்போ பெரும்பாலும் இந்த விஞ்ஞானிகள் செய்த ஆராய்ச்சி எல்லாம் லைட்டை வச்சுக்கிட்டு தான் செய்திருக்காங்க. லைட்டினுடைய வேகம் 1,86,000 மைல், இவ்வளோதான். இது இந்த நேரத்தில் 1,86,000 மைல் இந்த லைட்.
போகும். அப்படி போற போது அந்த வேகத்தில் அந்த லைட் வளையுது. ஆனா விஞ்ஞானிகளுக்கே வியப்பு, இவ்வளவு வேகமாக போறது ஏன் வளையுது? அத நம்ம யூனிவர்சல் இது போட்டோம்னா புத்தகம் மேக்னட்டிசம், அதில் இல்லை யூனிஃபைட் ஃபோர்ஸ் பின்னால் வந்தது, அந்த புத்தகத்திலே கொடுத்துருக்கேன். வான்காம் அதில் அதான் அது எவ்வளோ வேகமாக போகுதோ அந்த வேகத்துக்கு தடுப்பு இறைநிலையும் இந்த அலையும் சேர்ந்து ஃப்ரீக்குவன்சின்னு உண்டாகுது. அதாவது எத்தனை சுழற்சி வருகிறதோ அதை ஃப்ரீக்குவன்சி என்று சொல்வார்கள். அந்த சுழற்சி ஒரு சுழற்சிக்குள்ளாக எவ்வளவு நீளம் போய் சுழலுதோ அது வேவ் லெங்க்த்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம எண்ணத்தில் இப்போ நம்ம பல காரியங்களை செய்திருக்கோம். நீங்க சும்மா ஒரு காரியமும் செய்யாத, புலன்களை இயக்காத சும்மா உட்கார்ந்துருக்குங்க, தானாக எத்தனை எண்ணங்கள் வருது பாருங்க. காரணம் நாம் இதுவரையில் இந்த ஜீவகாந்த சக்தியை எவ்வாறு நாம் பழகிவிட்டோம், என்னென்ன செய்து 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 இருக்கிறோம் நம்ம மூளையினால, புலன்களால, உடல் இயக்கத்தினால. அதே போல இன்னைக்கு உற்பத்தி ஆகிற சக்தியும் அதே போல அதே பாதையில் வந்து அந்த மாதிரியாகவே செயல்பட பழக்கத்தில் இருக்குது. அதனால நாம் ஒன்றும் செய்யலைன்னாலும் எந்த எந்த முறையில் நாம் பழகி விட்டோமோ இதுவரையில் அந்த பதிவு இருப்பதனால அந்த நேரத்தில் உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியினுடைய அழுத்தத்துக்கு தகுந்தவாறு தானாகவே அந்த ஃப்ரீக்குவன்சி எடுத்துக்கிற போது தானாக பல காட்சிகள் வர்றதை பார்க்குறீங்க. இங்கே எல்லாரும் நம்மையே திட்டுக்கிறோம். என்ன மனம் பாரு நிற்குதா பாரு, குரங்கு ஓடு. யாரு குரங்கு? இது வரைக்கும் அந்த கேள்வி கேட்காதனால தான் பிரம்மஞானம் வரல. யார் குரங்கு? நான் தானே நிக்கல. காரணம் நான் அந்த மாதிரி பழகிட்டேன். அந்த பழக்கத்திலேயே அந்த வெள்ளத்திலேயே நான் ஓடிட்டு இருக்கேன். நான் நின்று பார்க்க முடியல. இதற்காக பெரியவங்க என்ன சொன்னாங்க, நீ பேசாத போது இறைவன் பேசிக்கொண்டிருக்கிறான். அதாவது நீ ஏதாயிலும் ஒன்றும் சொல்லலை செய்யலை, புலன்களை உபயோகப்படுத்தலை, ஆனாலும் அவனே உபயோகப்படுத்தி நீ ஏற்கனவே என்னென்ன செய்தப்பா, இவ்வளோ சமாச்சாரம் நீ வச்சிருக்க, இன்னென்னது செய்திருக்க. இப்போ இந்த மாதிரி செய்து பதிந்த பதிவுகளில் நல்லது கெட்டது, பலன் தருவது, விளக்கம் தருவது எல்லாம் இருக்கு. இப்போ இதில் நமக்கு என்ன வேணும், தேவையில்லாததும் நம்ம வாழ்க்கையில் துன்பத்தை கூட தரத்தக்கதும் ஆகிய பதிவுகளும் செயல்களும் கூட பதிஞ்சிருக்குது. அதெல்லாம் எங்கே பதிஞ்சிருக்கோம்னு சொல்லி இப்போ நீங்களா நினச்சிங்க, இந்த 14லேருந்து 40 வரையெல்லாம் பதிஞ்சிருக்கும். இப்போ இந்த பதிவில் இருந்து நம்ம மீட்டுக்கொண்டு நமக்கு வேண்டியவாறு புதிய பதிவு ஆராய்ச்சியோடு செய்யணும்னா இங்கே 8லேருந்து 13 வரையில் தான் செய்யணும். புதிய பதிவு செய்யணும்னா மேல் பதிவு. அதற்கு புலன்களை கடந்து நின்று பழகணும். அதை தான் முதல்ல நாம் தவத்தில் செய்கிறோம். அப்படி பழகிற போது பல காலத்தில் ஹெரிடிட்டரி எஃபெக்டாக இருந்தாலும் சரி, இப்போ இருந்தாலும் சரி, அந்த எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு நமக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாதான் அந்த எண்ணம் வரும், அந்த செயல்களுக்கு தூண்டும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு மேல் பதிவு செய்து இன்னைக்கு அமைதியான நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்க, அந்த பதிவுகள் மாத்திரம்தான் இயங்கும். ஆனா அப்படியே இருக்காது. சூழ்நிலையினால, இன்னொருத்தருடைய தூண்டுதல்னால, உடல் தேவையினால பழைய அளவுக்கு கூட அடிக்கடி போகலாம். போகிறபோது அந்தந்த எண்ணங்கள் வரும். அதனால்தான் அந்த மாதிரியான செயல்கள் தவறு, இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது என்று செயல்களில் முடிவு கட்டி வச்சா ஒவ்வொரு பதிவிலையும் இந்த முடிவு இருக்குமே. ஆனால் அது வரும்போது அதே முடிவோடு வரும். அப்போ தவிர்க்கலாம்.
அப்போ இது வரையில வந்த வினைப்பதிவுகளை மனிதன் கடக்கணும்னு சொன்னா அந்த மென்டல் ஃப்ரீக்குவன்சியை மாற்றிக்கணும். அந்த அளவுக்கு வேகமாக உணர்ச்சி வயப்பட்ட நிலையில போகாத நாம் அடக்கமாக இருக்கணும் சொன்னால் அப்போ தவ நிலையில இருக்கணும். ஆக்கி நிலையிலே, அதாவது 13 8 13 வரைக்கும் பாருங்க, அதுலேயே இருந்து பழக 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 புலன்கள் விழிப்பில் இருக்கிற போதெல்லாம் கூட தானாகவே நாம் பழகிய பழக்கத்தினால் ஏற்பட்ட பதிவு, இந்த பதிவிலேயே இருக்கும்போது தான் அமைதி நிலை. அதிலிருந்து நாம் எஸ்கேப் பண்ணலாம். நம்முடைய வினை பயனிலேயே இருந்து கூட அது தூண்ட விட்டாத, தூண்டினாலும் கூட நமக்கு விழிப்பு நிலையில் அது தவறு, அதுக்கு போகக்கூடாது. இது மாதிரியாக நம்ம மன அலைச்சூழலை நிறுத்தி கொண்டு அந்த அமைதியான நிலைக்கு கொண்டு வந்து மேல் பதிவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கு. அதுதான் இப்போ தவம் முடிந்த பிறகு, தவத்தில் ஆக்கினியில் இருக்கிற போது 8 13 வரைக்கும் இருக்கும், அதையே துரியத்தில் போகிற போது அதுவே ஸ்டடி ஆகுது. அப்புறம் சக்திகளம் போகிற போது 4 7 வரைக்கும் வருது. இன்னும் சிவகலத்தில் 1 3 வரைக்கும் வருது. இப்போ 1 3 வரைக்கும் நீங்கள் போய் இருந்தால் எல்லாரும் பெரும்பாலும் அதுதான் டீப் ஸ்லீப் ஸ்டேட், கனவுமிலா தூக்கம். இதெல்லாம் கனவு இருக்கும், அது கனவுமில்லாத தூக்கம் தான், அது கோமா ஸ்டேட். அந்த கோமா ஸ்டேட்ல நாம் விழிப்பா இருக்க பழகிக்கொள்றோம். அந்த நிலைக்கு சுழலை கொண்டு வர்றோம், விழிப்பா இருக்கும். அப்போ அந்த நிலையில இந்த பிரபஞ்சத்தில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும், பரிணாமமானாலும் சரி அல்லது அதனுடைய இயல்பானாலும் சரி, இறைவனுடைய தன்மையெல்லாம் அப்படித்தானே வந்தது. ஒன்று 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 ஒன்றா அதோட ஒன்றும் போது என் எண்ணமாகவே, என் செயலாகவே இப்படி இருந்தாச்சு, அப்படி வந்தாச்சு, அப்படி இதுக்கு பேர் இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. அதுவானால் அதுவே சொல்லும் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எதுவானால், நீ இறைவனானால். அதே போலதான் வேற ஒரு முரளை முட்டாள், அதனால ஸ்நேகம் பண்ணிட்டான் ஒருத்தன், அவனை எண்ணும் போது அவனை நினைச்சுக்கிட்டே இருந்தா அவன் இருக்கிறதெல்லாம் அப்படியே வரும். இன்னைக்கு உலகத்தில் இந்த குற்றங்கள் எல்லாம் பெருகி கொண்டிருக்கிறோம்னா, நல்லவர்கள் எல்லாம் கூட பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த மன அலைச்சூழல்ல மாட்டிக்கிட்டு தான். ஆனால் பழக்கத்தினால, என்ன பழக்கம்? தவத்தினால ஃப்ரீக்குவன்சியை விழிப்பு நிலையோடு அட்ஜஸ்ட் பண்ணி அது பழகி கொண்டதுன்னு வச்சுங்க, இந்த பதிவு தானே வேலை செய்ய வேணும் இல்லையோ? ஆனால் ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் செய்யும். எல்லாம் எவ்வளோ செய்துட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தவம் எடுத்துக்கிறேன் சொல்லி தவம் எடுத்துக்கிட்ட பிறகு இன்னும் எனக்கு மாறலைங்க, இனிஷியேஷன் எடுத்த பிறகு உடனே இன்னும் எனக்கு மனம் மாறலைங்க, அது அப்படியே ஓடிட்டு தான் இருக்குது உட்கார்ந்தா என்றா, அந்த அளவுக்கு பழகின பிறகுதான் படிப்படியாக வரும். அந்த நிலையில போய் இறைவனாக மனித மனம் இறைநிலை அடையிறதுக்கு என்ன? அலை நிலைதான். அலையில இருந்தா இது வரைக்கும் எந்தெந்த ஃப்ரீக்குவன்சியில என்னென்ன செய்தோமோ அதுதான் தன்மை, அதுதான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அலையிலிருந்து நிலைக்கு வர்றோம்னு வச்சுங்க, ஒவ்வொன்றும் டிரான்சென்டென்டல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். டிரான்சென்ட் ஆகுதுன்னா அதை கடந்து நிற்குது, இது வரைக்கும் செய்த விஷயங்களை கடந்து நிற்குது. இது எப்படி? இப்போ நீங்கள் ஒரு ரேடியோ, சின்ன கையில் ரேடியோ வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 100 அலை வரைக்கும் எடுக்கலாம் வச்சுங்களேன், 100 வீதம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு குறிப்பாக இந்த ஸ்டேஷனில் இருந்து இந்த அலை தான் வேணும்னுட்டு அங்கே டியூன் பண்ணி வைக்கிறீங்க, அது வரைக்கும் வருது இல்லையா? மிச்ச ஸ்டேஷனில் இருந்து அதே நேரத்தில் எத்தனை அலைகள் வந்துகிட்டே இருக்குது வழியில், அதையும் அந்த நேரத்தில் அதை தவிர்க்க முடியுதா? இல்லை. அதெல்லாம் அந்த அலை நீளத்துக்கு தகுந்தவாறு அது அது வேலை செய்வதனால நாம் இங்கே வச்சிருக்கக்கூடிய அலை நீளத்துக்கு ஒட்டலை, ஈடு கொடுக்கல. அதாவது
அதில் இணையில, அதனால ஸ்கிப் ஆகி போடும். அதே போல வினைகளில் இருந்து நாம் விடுவிக்க வேணுமானால் அந்த இறைநிலை தவம் வேணும். இறைநிலை நினைவு வச்சு 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 நீங்கள் அதுவாக மாறலாம். நாம் அதுவாக மாறலாம். மனதுக்கு 1லிருந்து 40 வரைக்கும் இருக்குது பயிற்சி. நாம் அதிகமான பழக்கம் 14லிருந்து 40 வரைக்குமே அதிகமாக பழகிட்டதுனால அதுவே நினைவு வருது, அதுவாகவே இருக்கிறோம். அந்த நினைவுல அது மாத்திரம் இல்லை, இறைவனே தான் எல்லாமாகி மனிதனுமாகி இருக்கிறான் என்ற போது அது மாத்திரம் இல்லை, நான் மனித உருவத்தில் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன், இது மாத்திரம் இல்லை, ஆதி நிலையில இருந்து இறைவனாக இருந்து பூரணம் வேகம் விவேகம் என்ற 3ஆக இருந்து அதிலிருந்து பரிணாமத்தில் அணுக்கள் கூடிய அண்டங்கள் இன்னும் உயிர்கள் இவ்வளவு வந்து இந்த இடத்துல மனமாகவும் இருக்கிறேன், மனிதனாகவும் இருக்கிறேன் என்ற இந்த மனம் விரிகிற போதே ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிடும். மனம் சுருங்கிற போது தான் அது உணர்ச்சி வயப்படும். மனம் விரிய 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 ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிடும். உதாரணமாக ஒரு பம்பு தண்ணியை வச்சு அடிக்கிறீங்க, 4 இன்ச்சு பைப்பில் தண்ணி ஃபுல்லாக ஓடும். ஆனால் ஒரு இடத்துல அது கனெக்ஷன் கொடுத்து அந்த 4 இன்ச்சை 8 இன்ச்சு பைப்பாக மாற்றிடுறீங்க. அங்கேருந்து இந்த 4 இன்ச்சில் எவ்வளோ வேகம் போகுதோ அந்த வேகம் இருக்குமா அந்த 8 இன்ச்சில்? அது பரவல்னால மெதுவாய் போகும். அது 8 இன்ச்சியே 16 இன்ச் ஆக்குறீங்க, 20 இன்ச் ஆக்குறீங்கன்னு வச்சுக்கோ, அந்த விரிவுக்கு தகுந்தவாறு இது அழுத்தம் குறையுது. அதே போலயே நீங்க பார்க்கலாம், இப்போ இறைநிலை அதாவது பிரபஞ்சத்தவம் சக்திகளம் போற போது என்ன எப்படி நிக்குது, அதை விட இன்னும் சிவகளம் போற போது. ஆனா சும்மா எல்லாருமே கத்துக்கிட்டது சரி, அதை உணர்ந்து தவம் செய்யணும். நான் இந்த நிலையில செய்கிறேன், இந்த அளவில் இது மனம் அடங்கிறதுக்காகத்தான் செய்கிறேன் என்று அந்த உண்மை உணர்வோடு செய்கிற போது தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் அந்த நிலவரம் தூக்கம்தான் வரும், அந்த விழிப்பு இருக்காது. அந்த விழிப்பு இல்லைன்னா அந்த நிலையில நீங்க என்னென்ன அறியணுமோ அது வராது. அப்படி வர்ற போதுதான் மனித மனதுக்கு ஆதி நிலையாக இருந்த அந்த இருப்பு நிலையில என்னென்ன இருந்தது, இயக்க நிலையில வந்த போது பரிணாமம்னா என்னன்னா ஒன்றி தானாகவே ஒரு உருவம் எடுக்கிறது, அது வளர்ச்சி பெறுறது, மாற்றம் பெறுறது, இதெல்லாம் பரிணாமம் தான். அந்த மாதிரி மாற்றமே பரிணாமம் தான். அந்த பரிணாமத்தில் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் நீங்க உங்களுக்கு உங்களில் ஒருத்தருக்கு இன்னைக்கு 50 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 50 ஆண்டு காலம் மனிதனாக வாழ்ந்த பதிவு மேலே இருக்கு. மேல் பதிவு இதுன்னு சொல்லலாம். உள்பதிவு என்ன? நீங்க உங்களுக்கு வயசு 50 ஆண்டு தானா? இல்லை, நீங்க எங்கிருந்து வந்தீங்க? அப்பா அம்மா மூலமா வந்திருக்கீங்க. அவர்களுடைய வயது அதுக்கு முன்னன்னு முதல் மனிதன் தோன்றினால அங்க இருந்து வர்றோம். வயது என்னாச்சு? இது மனிதனாக இருந்து அதுக்கு முன்ன அந்த முதல் மனிதனுக்கு வித்தில்லாத உருவம் வந்திருக்க முடியாது. அந்த வித்து எங்க இருந்து வந்திருக்க முடியும்? 6வது அறிவு மனிதனுக்கு 5ல் இருந்து தான் வந்திருக்க முடியும். பார்க்கிற போது விலங்கினத்துல இருந்து தான் வித்து தொடர்பாக மனிதன் வந்திருக்கிறான். அப்போ விலங்கினத்தினுடைய செயல்பாடு கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். அது முழு உரிமையோடு வாழக்கூடிய ஒரு உயிரினம். ஆனா அதுக்கும் உடல் இருக்கிறதுனால இந்த உடலை உணவாகவே கருதக்கூடியதான இன்னொரு ஜீவன் யாரா இருந்தாலும் அதுக்கு உற்பத்தி செய்ய தெரியாது. நாமெல்லாம் ஒரு விதையை போட்டு 100 விதையாக்கி சாப்பிட்றோம்.
அதை செய்ய தெரியாதது விலங்கினம். அப்ப என்ன, ஒரு உயிர் கொலை செய்த பிறகு அதன் உடலை உண்ணுதல், பறித்தல், பொருள் பறித்தல், அது வாழும் சுதந்திரத்தை அழித்தல், 3 செயல். அதாவது சர்வைவல், என்ஜாய்மெண்ட் என்ற ஒரு நீதி இருக்கிறதே ஜீவன்களுக்கு, அந்த நீதிக்கு முரணாக, ஆனா அது வரையில தன்னளவாலையில சர்வைவல், நான் ஜீவிக்கணும், எனக்கு உணவு வேணும். அதே போல என்ஜாய்மெண்ட், அந்த சர்வைவல் என்ஜாய்மெண்ட் இன்னொன்னுக்கு போச்சே இல்லையா, அதுதான் இங்க குற்றமாச்சு. இப்போ அதே பதிவு இப்போ மனிதனண்ட வர்ற போது கொலை செய்தல் அல்லது டார்ச்சர், பிறரை வருத்துதல். 2வது பிறருடைய பொருளை பறித்தல். 3வது பிறருடைய சுதந்திரத்தை அழித்தல். இந்த 3 பதிவுகளும் 3 குற்றங்களும் எத்தனை பேராண்ட இருக்குதுன்னு கணக்கு பாருங்க. நம்மாண்ட எவ்வளோ இருக்குதுன்றது அவங்க பார்த்துக்கலாமே தவிர வாய் விட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உண்மையை சொல்றதுக்கு வெக்கம். உண்மைன்னா உள்ள இருக்கிறது, மேலே எவ்வளோ ஒன்றாலும் நடிக்கலாம். ஒரு 3 பேர் ஒரு பெரிய கப்பலில் முக்கியமாக சாமான் ஏற்றிட்டு போனாங்க, உடஞ்சி போச்சு. எல்லாம் போயிடுது. இந்த 3 பேர் முக்கியமானவங்க மாத்திரம் இருக்கிற இடம் இருக்குது. கப்பல்லாம் போச்சு. அந்த இதில் உட்கார்ந்து வர்றாங்க. உணவே இல்லை. 10 நாள் ஆகிப்போச்சு. எல்லாம் ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க 2 பேர் தனித்து, ஒருத்தர் ஏதோ கொஞ்சம் ஒதுங்கினான்னு வச்சுங்களேன். இந்த 2 பேர் தனி. ஏண்டப்பா இப்படியே நம்ம போய் என்ன பிரயோஜனம், அந்த கொண்டு போட்டுவிடுவோம், நாம் சாப்பிட்டுடலாம், நம்ம 2 பேரும் 1 மாதத்துக்கு வரும், அதுக்குள்ள ஊர் போய் சேர்ந்துடலாம். சரி, அவன் வந்த பிறகு அவனை முடிச்சுட்டாங்க. தின்னு போச்சா ஒரு ஆள். அதுக்கப்புறம் 1 மாதம் ஆகிப்போச்சு. நீங்கள் 2 பேருக்கும் பசி எடுக்குது. அவன் பார்க்குறான், அவனே நான் கொள்ளலாமா, அவன் அதை வீழ்ச்சிட்டு இருக்கா, என்ன கொண்டு விடுவானா, இப்படியே இருந்து அப்படியும் கொண்டு போட்டான். அவரை சாப்பிட்டு முடியறதுக்குள்ளாக கப்பல், அதாவது அந்த ஓட்டை கட்டை கரை வந்து சேர்ந்து போச்சு. நீதி விசாரணைக்கு வந்தது. இந்த இடத்துல அது தவறில்லை, அது சந்தர்ப்பத்தினால செய்தான்னுட்டு அந்த நீதி, அதாவது அதை தள்ளிட்டாங்கன்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். உள்ள இருக்கிறது எப்படி சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அது வேலை செய்து பாருங்க. நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம், தவறு செய்யாத இருக்கிறோம் ரொம்ப பேருன்னா வாய்ப்பு கிட்டலை என்றதுதான் அர்த்தம். ஆனா வாய்ப்பு கிட்டியும் அந்த தவறு செய்ய மாட்டேன் என்ற அதான் மனிதத்தன்மை. அதுக்கு பழைய பதிவு மேல் பதிவு போட்டால வழிய அந்த பதிவே தான் எழுந்து வேலை செய்து கொண்டே வரும். அதை நம்ம தத்துவ ஞானிகள் 3ஆக பிரிச்சுட்டாங்க. பழைய பதிவுகள் எல்லாம் சஞ்சித கர்மம்னும், சஞ்சிதம்னா ஒரு மூட்டை, நீண்ட கால தொடராக வர்றது. பிறந்த பிறகு அதை ஒட்டி அதையே இன்ஸ்டிங்டிவா வச்சு நம்ம செய்கிற செயலெல்லாம் வரதில்லை. இந்த பிறவியில செய்ததெல்லாம் அதாவது அது சஞ்சித கர்மம், இது பிராரப்த கர்மம், 2 வித கர்மமாக பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த 2 பதிவுகளால ஏற்பட்ட மனிதனுக்கு வந்த ஒரு அறிவாட்சி தரம், எந்த பொருளை பார்த்தாலும் எந்த செயலை நினைச்சாலும் இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலான்னு என்ன வருது இல்லையா, செய்யறான்னு இல்லையா. இது ஆகாமிய கர்மம். ஆனா ஆன்மா, காமியம்னா ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி செயலில் ஆழ்த்த வல்ல வினை. இதுக்கு தமிழ்ல புகுவினைன்னு வச்சாங்க. அந்த பழவினைக்கும், அதாவது சஞ்சித கர்மத்துக்கும் பிராரப்த கர்மத்துக்கும் தனியா வைக்க முடியல. தமிழ்ல வந்த நூல்கள்ல வந்து இடமே இல்லை.
சேர்த்துட்டு ரெண்டையும் ஒன்னா சேர்த்துள்ளான்னு சேர்த்துட்டான். பழவினை, இது புகுவினை. ரெண்டு வினை தான் தமிழ் நூல்களில் வர்றது. சமஸ்கிருதத்தை ஒட்டிய பாஷைகள்ல எந்தெந்த இது வருதோ அங்கெல்லாம் 3 வினைகள் வரும். அப்போ எப்படி இருந்தா என்ன, பழைய வினைன்னா முன் செய்த வினை, அதுல இருந்து தொடர்ந்து வந்ததுதான் நாம் செய்ததுன்றது சரி. ஆகையினால என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய், வினையினுடைய பயனாகத்தான் தேகம் வருகிறது. அதுல தீவினை நல்வினைன்றது இருக்குதே, இறைவனே கொடுக்கறத தவிர அவனுக்கு இயல்பு வேற ஒண்ணும் இல்லையே. ஏன்னா எப்பொழுதுமே எவர் இன்க்ரீசிங், கருணையும் அன்பும் கருணையும் தானே இறைவனுடைய செயலே. கொடுக்கறது தானே, எடுக்கிறது கிடையாது. அவனுக்கு தேவை என்ன, தேவையில்லை. அப்படி இருக்கிற ஒரு இறைவன் தொடர்பாக வந்து மனிதனாக வந்துட்டான்னா இவன் எடுக்கிறத எடுத்து கொடுக்கறதே இல்லை. திருப்பி ஆச்சுப்போம் பிறதாண்ட இருந்து என்ன பெறலான்றது தானே தவிர நான் என்ன கொடுக்கணும்ன்றது. அது ஏன் வந்தது, இவ்வளவு தூய்மையான மேன்மையான டிவைனிட்டி இறை நிலையில இருந்து மனிதன் வந்திருக்கா, இறைவனாகவே தான் இருக்கிறான். இருந்தும் ஏன் மனித குலத்துல இன்னைக்கு துன்பம் பார்த்தா, விலங்கினமாக வந்து 2 அறிவுல இருந்து புழுல இருந்து 5 அறிவு என வரையில ஒரு சில உயிர்கள் வரைய தவிர மற்றதெல்லாம் கொன்று தின்று பழிச்சுத்தானே. அதே பதிவின் வழியாக வந்த மனிதன் தான். இந்த கணக்கு போடுற போது இந்த காலத்துல எல்லாம் கணக்கு எழுதுறீங்களா, இதுல அயன்தொகைன்னுட்டு ஒண்ணு எடுப்பாங்க. லாபம் நட்டம் வந்துட்டா 70 ரூபாய் லாபம் வந்தது, அந்த இருக்குதான்னு பார்க்கணுமே இல்லையா, வச்ச தொகை அது, அதெல்லாம் கூட்டி பார்க்கறது அயன் தொகைன்னு சொல்லுவாங்க. இதுல அவர் பேர்ல பற்று அல்லது இது ஒட்டி வராது, கணக்கு சரியா வராத போது எப்படி பார்த்தோம் விட்டு போச்சுன்னா இது அது சஸ்பென்ஷன்ல வச்சிருவாங்க. இது அதுல இருந்து கணக்கு பேர்த்து எழுதும் போது அதுவே இது கணக்கு ஒத்து வராத கணக்கு 9 ரூபா எழுதிட்டான்னு வச்சுங்க, அதுவே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. என்னைக்காயிலும் பார்த்தா ஏன் இது வச்சிருக்குது, அன்னைக்கு ஒத்து வரல, இன்னைக்கு வந்த லாபத்துல கழிச்சு கட்டிடு அன்னிட்டான்னா சரியா போச்சு. இந்த மாதிரி கணக்கை பார்த்து கழிச்சு கட்டவே இல்லை. கட்டாதவங்களுடைய உடலும் உள்ளமும் தான் அந்த வினையில தொடர்ந்து வருது. அந்த கணக்கு பார்த்து கழிச்சு கட்டவர்கள் எல்லாம் மகான்கள், பெரிய மனிதர்கள் என்று நாம் சொல்றோம். காரணம் என்ன, வினையில தீய வினைகளை கழிச்சிட்டான், நல்வினை தான் இருக்குது. அதனால அது எப்படி வந்தது, இந்த மனிதன் என்ற நிலையை தாண்டி அது விரிந்து செய்து விரிந்து போய் இறை நிலைய வரைக்கும் விரிஞ்சிட்டான். அப்போ இவன் தனியா இருந்த போது உடல் வரையில எல்லை கட்டிய போது ஆண் மனிதன், இப்போ பிரபஞ்சம் வரையில விரிஞ்சானே, இந்த நிலையில மகான் பகவன் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது தமிழ் இல்லது, அது சான்ஸ்கிரிட் வார்த்தை. அது பகு, வெகு என்றது தமிழ்ல வந்தது. பகுன்னா சான்ஸ்கிரிட் வார்த்தை தான் அது. பகு பெரியவன் என்றவன் தான் பகுவன். இறைவனுக்கு எல்லையற்ற ஆற்றலாக இறைவழி இருப்பதனால பகவன், பகு அவன் என்றது பகவன். அந்த நினைக்க 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 மனித மனமும் அதான் அடையுது. அப்போ அவனையே நினைந்து இவன் அவனாகிற போது இதுவரையில இறுகி எல்லை கட்டி கொண்டிருந்த அறிவு விரிந்தாயிடுச்சு. விரிந்தானா பெரியவனாயிட்டான். மகான் என்ற வார்த்தையே அதுல இருந்து தான் வந்தது. அவரை காப்பி பண்ணாங்க அதுல இருந்து கூட தமிழர்கள். அவன் மகான் சொன்னா மகா பெரிய மனிதன். தமிழ்ல கொண்டு வந்தான். தமிழ்ல என்ன நேரடியான வார்த்தை தெரியுமா, எல்லாருக்கும் தெரியும், பெரும் ஆள்.
பெருமாள். அதாவது இந்த வைணவ சம்பிரதாயத்திலே வளர்க்குறாங்களே அவங்களாண்ட போய் கேட்டிங்கன்னா பெரியவங்க யாராயில் வந்தால் பெருமாளே வள வரட்டும், பெருமாளே பெருமாளேன்னு தான் சொல்லுவாங்க. அதில் தான் இந்த கதையெல்லாம் சில்லற ஒரு கதை கூட வருதே. யாரோ ஒரு வேலைக்காரன் வந்தான், பேர் என்னடான்னு கேட்டால் பெருமாள்னு சொல்கிறான். ஐயோ பெருமாள்கிட்ட நான் எப்படி அவனை என்னத்து வேலை வாங்கலடா, பேரை மாற்றி வச்சுக்கடான்னு சொன்னான்னா, அவன் எங்கேயோ போன இடத்துல அவனுக்கு பெத்த பெருமாள்னு சொல்லி பேரை கொடுத்தான். திரும்பி வந்தான், என்னடா பேரு? இப்போ மாற்றிட்டங்க. என்ன பேர்? பெத்த பெருமாள். என்ன பெரிய பெருமாள்? பெருமாள் என்ன தேயணுமான இப்போ அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க. அதுதான் இறைநிலைக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. மனம் விரிந்து அதுவானான். ஆனா இன்னும் விரிய வேண்டியது ஒண்ணும் இல்லை. இறைநிலை வரைக்கும் விரிந்து அதை ஆராய்ந்து அது சிறிது அதுக்கு இடம் கொடுத்துட்டா அந்த பதிவு வந்தா அது கீழே இந்த பதிவெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சாக்கடையாக இருந்த பதிவு தண்ணியில் இருக்குது. இதே சாக்கடை சமுதிரத்தில் போய் விழுந்து போச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆச்சு? அங்கேயே கொஞ்ச நேரம் அழுக்கு இருக்கலாம், ஆனா போக போக 2 மாசம் பொறுத்த பிறகு அந்த சாக்கடை என்ன ஆகும்? தூய்மையாகும். அதே போல மனித மனம் இறைநிலையில சேர்ந்து அதுவானால் இறைவனுடைய தன்மையெல்லாம் மனிதனுக்கு வந்துவிடும். இருக்குது தன்மையெல்லாம் ஒளிர ஆரம்பிக்கும். இதேதான் இறைவனுக்கு பிரம்மம் என்று பேரு. அதுவாகவே தான் நான் இருக்கிறேன், நானும் அவன்தான் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு பிரம்ம ஞானம், இறைநிலை விளக்கம். இவ்வளவுதான் பிரம்ம ஞானம். இப்ப இது யாருக்கு இல்லை? சிந்திக்க ஆற்றல் குறைந்தவர்களுக்கு சிந்திக்க முடியாத ஒண்ணா இருக்கலாம். ஆனா சாதாரணமா சிந்திக்க ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாம் அந்த அளவு விரியக்கூடிய அளவு இருக்குது. ஆகையினால இந்த அளவு அறிவு விரியாததுனால அங்க பொட்டன்ஷியல் இருக்குது, இருப்பு இருக்குது. ஆனா விரிந்து செயல்படாத பழக்கத்தினால அந்த பழையபடியே எதையோ செய்து 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 அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். அது எப்படின்னா, ஒரு கோயிலை சுத்துறாங்க, காலையில நடந்து வந்தா எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷத்துல சுத்தி வந்துடலாம். ஆனா படுத்துக்கிட்டு அங்க பிரதட்சணம்னு சொல்லுவாங்களே, அப்படி சுத்தனா என்ன? அதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது. அதுக்கு ஓமை காண்பிக்கிறான் பெரிய உணர்ந்த பெரியார். இதுதான் உன்னுடைய மனநிலை, எழுந்து நட. இப்படியே சொல்லிட்டுனா எவ்வளவு நேரம் ஆகுது? கல்லு முள்ளு எல்லாம். அதனால செய்ததையே செய்து கொண்டு அந்த பழக்கத்திலேயே இருக்காதே என்று சொல்றதுக்கு அவன் விழுந்து பிறண்டு காட்டினா, அன்னையிலிருந்து இவன் பிறண்டுகிட்டே இருக்கிறான். அப்போ அன்பர்களே, உங்களுடைய அறிவு பேரறிவு தான். அதுக்கு பயன்படுத்துற அளவுல சிறுத்து இருக்குதே தவிர, எல்லை கட்டி இருக்குதே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இறைவன் இறைவனே தான். அதனாலதான் அந்த 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தத்துவமசி, அது நீயாக இருக்கிறாய். அப்படின்னா உடலை மாத்திரம் நினைச்சுக்குவாங்க சிலர். உடல் தான் உடலை பத்தி சொல்றாங்க. இல்லை, அகம் பிரம்மாஸ்மி, உள்ள இருக்கிறவனே நீ தான், உள்ளமாக இருக்கிறவனும் இறைவனே தான் சொல்றது. அந்த மாதிரி 4 வாக்கியங்களும் பார்த்தீங்கன்னா இறைவன் தான் மனமாக இருக்கிறான், உடலாக இருக்கிறான், உள்ளமாக இருக்கிறான், எல்லாமே அதான். இறைவன் உள்ளமாக இருக்கிறான் என்றதுக்கு சாதாரண எல்லாருமே கொஞ்சம் சிந்தனையில தெரிஞ்சு கொள்ளலாம். நாம இப்பவே ஒரு ரொம்ப பேருக்கு அது அனுபவத்தில் இருக்குது. வாங்குற சம்பளத்தை அப்படியே சொல்லி கொண்டு வந்து வீட்டை கொடுத்து கணக்கு வச்சுக்கிறது ஒரு பெரும்பாலான அன்பர்களுடைய பழக்கம். வேறு ஏதாலும் ஒரு சிறு செலவு அல்லது என்ன மாற்றம் இருக்குதுன்னு வச்சுங்க, சம்பளம் வாங்கிறது எவ்வளோன்னு தெரியக்கூடாது. வீட்டில் அவன் இன்னதுதான் சம்பளம்னு சொல்லுவான்.
இங்க வர்றது வேற இருக்கும். அங்க கேட்பாங்க என்ன சம்பளம் வந்ததுன்னுட்டு. இந்த மாதிரி 758 ரூபா. சரி, எங்க வாயினால சொன்னா மனத்தினால அந்த மன அலை முன்னையே கட்டுப்படுத்தி வச்சிருக்கானே, அதனால அந்த அலையில அந்த 788 ரூபாய்ன்னு வருது, வாயினாலையும் வந்தாச்சு. இங்க உள்ள என்ன சொல்லி கொண்டு இருக்குது? 1368 1368 வாங்கினாங்க. அதை மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அதுதான் இறைநிலை. ஒவ்வொருவருக்கு உள்ளவும் உண்மை பொருளாக உட்பொருளாக இருந்து கொண்டு அசலாகவே இயக்கி கொண்டிருக்கிறது தான் உண்மை பொருள். அந்த உள்ளத்துக்கும் வாய்க்கும் மனதுக்கும் வேறுபாடு இல்லாத இருக்குமேயானால் ஜீவகாந்த சக்தி கருமையும் தூய்மையாக இருக்கும் என்றதை கண்டுபிடிச்சவங்க தான் பொய் சொல்லக்கூடாது என்றது கண்டுபிடிச்சாங்க. அந்த பொய்னாலேயே இந்த மனதனுடைய தன்மை முடிவிழுந்து மனம் உயர்வு அற்று போகுது. அதற்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. வள்ளுவர் தான் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காரு. நாகரீகம். இது வரைக்கும் நாகரீகம்னா பொதுவாக நாம் என்ன உணர்ந்து கொண்டோம்? ஏதோ மற்ற நாட்டில் இருந்து ரொம்ப பெருசா என்ன நினைக்கிறாங்களோ அது போல நாமும் நல்ல வெள்ளையா துணியை போட்டுக்கிட்டா அப்படி இருந்தா நாகரிகம்னு நினைக்கிறேன். இதுல 3 வார்த்தைகள் அடங்கிருது. நான், அகம், இரிகம். 3 வார்த்தைகள். நான்னா பேச்சு, அகம்னா உள்ளம், இரிகம்னா மனம். இந்த 3 ஒன்றுபட்டு இயங்கக்கூடியதுதான் உண்மை, வாய்மை என்று சொல்லக்கூடியது. அந்த நாகரீகம் இல்லை என்றால் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழல என்றதான் அர்த்தம். அதுல இருந்து என்ன தெரியுது? அகத்துல, அதாவது இறைவன் எப்படி நம்ம உள்ளவே பொருளாக இருந்து கொண்டு நாம் என்ன செய்தாலும் வாங்கி வச்சு இருப்பு வச்சு எடுத்து காட்டுறது ஒண்ணு, அந்த செயலுக்கு தகுந்த கூலியாக இன்பமோ துன்பமோ கொடுக்கறது 2. அது இல்லாம அதுக்கு தகுந்தவாறு நம்ம அறிவாட்சி தரத்தை அதை சரி, அதாவது ஒழுங்குபடுத்தி ஒரு தன்மையை ஏற்படுத்துவது ஒண்ணு. தன்மைன்னா ஆங்கிலத்தில் ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு ஒன்று வார்த்தை வருது பாருங்க. அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னா என்ன? ஒரு பொருளுக்கும் இடையே உள்ள நிறம், அதாவது நிறை வேறுபாட்டை ஒன்றோடு ஒத்து பார்த்து உணர்வதற்கு அது ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தண்ணியை ஒண்ணா வச்சுட்டு அதுக்கு மேல எத்தனை பங்கு எடை ஒரு பொருள் இருக்குதோ அதுதான் ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்றது. அது எப்படி அமையுதுன்னு பாருங்க. இந்த ரசவாத தன்மையில பார்க்கிற போது பூமியில இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பூமியே மண்ணு தான். அந்த மண்ணு மையத்துல போற போது கெட்டியாக ஆகி அங்கிருந்து அணுச்சிதை ஏற்படுற போது உலைக்கள மாதிரி வெப்பம். அந்த மூலத்துல மத்தியில ஒரு வெப்பம், இங்கே சூரியனுடைய வெப்பம். இந்த 2 சேர்ந்து இந்த உலகம் சுழண்டு கொண்டே இருக்குது. சுழண்டு கொண்டே இருக்கிற போது கெட்டி பொருளெல்லாம் மைய நோக்கி ஓடும், லேசான பொருளெல்லாம் அதுக்கு வெளியே வருமே இல்ல. அந்த மாதிரியில ஒவ்வொரு அணுவும் அதை அடையிற மாறுதலுக்கு தகுந்தவாறு இடம் பிடித்து கொண்டு இருக்கிறது இந்த பூமியில. இன்னைக்கு இரும்பாக இருக்கிறது இன்னும் ஒரு 10,000 வருஷம் 20,000 வருஷம் பொறுத்து அது வெள்ளியாகவும் மாறலாம். இன்னும் 10,000 வருஷம் பொறுத்து தங்கமாக மாறலாம். இன்னும் யுரேனியன் அது எது சொல்றாங்களா அந்த மாதிரியாகவும் மாறலாம். என்ன வித்தியாசம்? அணுக்களுடைய நெருக்கத்துக்கு தகுந்தவாறு சுழல் விரைவு வித்தியாசம். அந்த சுழல் விரைவு தகுந்தவாறு அலை, அங்க இருந்து தோன்றக்கூடிய அலை வித்தியாசம். அந்த அலை தன்மாற்றம் அடைகிற போது அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இவைகளாக மாறுற போது சுவையும் மனமும் ரசாயன தன்மையை கொடுக்குது. இந்த தன்மையை தான் அணுநெருக்கத்துக்கு தகுந்தவாறு ரசாயன தன்மைகள் அந்த மாலிகுல்ல மாறித்தான் ஆகணும். அதை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த மெட்டலை ஒன்னா எடுத்துக்கொள்ளுங்க,
எல்லாம் பிரிச்சு எடுத்துட்ட பிறகு, அதாவது அந்த பரமாணு என்ற நிலைக்கு வந்துட்டா அதுக்கு கேரக்டர்ன்றது இல்லை. சொல் வித்தியாசம் இருக்கும், இருந்தாலும் அங்க கேரக்டர் வரணும்னா அது கூட்டாக இருந்து அந்த கூட்டுக்குள்ளாக வரக்கூடிய அந்த காந்தம் தன்மாற்றம் அடைகிற போதுதான் வித்தியாசமே வருமே தவிர அணுவிலேயே வித்தியாசம் இல்லை. அதே போல கேரக்டர் வித்தியாசம் எல்லாம் நாம் என்னென்ன இது வரைக்கும் செய்தோம், செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோம், தெரிந்து கொண்டோம், தெரிந்ததை நடந்து வந்தோம், அதுக்கு தக்கவாறு நம்முடைய அறிவாட்சி தரம் அமையுது. இந்த அறிவாட்சி தரத்துக்கு தகுந்தவாறு இந்த உலகமிச நாம் எங்க வாழணும், எங்க இருக்கணும், எங்க எப்படி அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஏற்றத்தாழ்னால பூமியில அதுக்குரிய இடத்தை பிடிச்சு கொள்ளதோ ஒவ்வொரு மாலிக்கூலும், அதே போல நமக்கு அறிவாட்சி தரத்துக்கு தகுந்தவாறு இந்த ஊர்ல இருந்து டெல்லிக்கு போயிடும், டெல்லியில இருந்து அமெரிக்காவுக்கு போயிடும், அமெரிக்காவிலிருந்து இன்னொரு இடம் வந்துடும். அந்த மாதிரி இது இறையாற்றல், எங்கு நிறைந்த இறையாற்றல் பந்தாடுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம இறைவனை ஒரு ஆட்டக்காரனா வச்சுக்கோங்க. உயிரெல்லாம் காய்கள். இறைவன் என்ற பேராட்டக்காரனுக்கு எல்லா உயிர்களுமே ஆட்டக்காய்கள். பெயர்த்து இளம் மாற்றி வைப்பான், பித்தறிவான் அழிப்பான். அது பிழை என்று பேசுவதற்கு பிறந்தோர் யாரே? பிழை என்று சொல்லவே முடியாது, பிழை நடக்கவே நடக்காது. இம்மாதிரி தவறே நடக்காது பிரபஞ்சத்துல. இறைநிலை ஆற்றல் அந்த மாதிரி ஒழுங்காக எல்லா பொருளையும் அடுக்கி கொண்டிருக்கிறது, எல்லா பொருளுக்கும் அதுக்குரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது. அதே போல என்னையும் என்றது ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டா நாம நமக்கு உரிய இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய அறிவாட்சி தரமும் செயல் தரமும் ஏற்படுத்திக் கொள்ளணுமே தவிர சாதாரணமாக வேற எந்த வழியிலையும் மாற்று வழியே இல்லை. பிரம்மஞானம் என்றது உணர்ந்தா அந்த கலையில இறையாற்றல் மனித மனம் இந்த இரண்டுக்கு இடையில உள்ள பெரும் பயணத்துக்குரிய ஒரு காலகட்டம் இருக்குது. அதனுடைய தன்மையெல்லாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்படி உணர்றதுக்காக வந்த அறிவை அதுக்கு பயன்படுத்தாத போனா அந்த தேக்கம் தான் திசை மாற்றம், பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம். இந்த நாள்ல இன்னைக்கு உலகம் சிக்கிக்கொண்டு பழைய பதிவுகள் வழியாகவே செயலாற்றி அதிலேயே திளைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதுல இருந்து மனிதன் விடுபட வேண்டுமானால் முதல்ல மனிதன் எங்கிருந்து விடுபடணும்? விலங்கின செயல்கள் பதிவுகளை இருந்து விடுபடும். பிறருக்கு வருத்தம் கொடுக்க மாட்டேன், பிறர் பொருள் பறிக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில. இது இசைப்பட வாழ்தல். அது மாத்திரம் இல்லாத வருந்துபவர்களுக்கு வருத்தத்தை நீக்குவ என்ற முறையில இந்த எண்ணம் வந்துட்டு. இது செய்ய முடியாததா? மனிதனால முடியாத காரியமா? ஈதல், இசைப்பட வாழ்தல். ஈதல் என்பது நன்மை செய்தல், துன்பத்தை நீக்குதல், கொடுத்தல். இசைப்பட வாழ்தல் என்பது நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை என்ன? சர்வைவல், என்ஜாய்மெண்ட். வாழ வேண்டிய ஒரு கடமையும் இருக்குது, அந்த புலன்கள் மூலமாக அறிய வேண்டியது இருக்குது. இந்த இரண்டுக்கு தான் நாம் செயல் செய்கிறோம். இந்த இரண்டுக்கு செய்கிற போது இன்னொருவருடைய புலனறிவும் அது சர்வைவல், அது பாதிக்காத இருக்கணும் இல்லையா? பிறர் உளம் பாதிக்காத, பிறர் மனநலம் காத்து தன்னுடைய செயலை, அறிவாட்சி தரத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய திறனும் அறிவும் அமைந்ததுதான் மனிதன். அப்படி மனிதனாக மனிதன் வாழணும்னு சொன்னா அந்த இறைநிலையை உணரணும். இறைநிலையை உணர்ந்தா எல்லாமே சரியாதான் இருக்குது. நான் அதற்கு முரண்படாத நான் செயலாற்றி வாழணும் என்ற போது துன்பம் வர்றதுக்கு இடமே இல்லை. சாப்பிட்டா 7 தாதுக்களாக மாறுகிறது என்றது இப்ப எல்லாருக்கும் தெரியுது. ஆனா
அத ஒரு காரியமாயிலும் நாம் செய்யறோமா? இல்லை. சாப்பிட்டதுல எவ்வளவு நேரம் சாப்பிட்டோம், அதன் பிறகு எவ்வளவு நேரம் அது எடுத்துக்குது, அவ்வளவு நேரமும் சாப்பிட்ட நேரம் எவ்வளவு, அதுதான் நான் செய்த வேலை, என் ஈடுபாடு. அதன் பிறகு அனுபவிக்கிறனே அவ்வளவும் இறைவனுடைய செயல் தானே. அப்படி பார்த்தா எல்லா இயக்கங்களும் இறையாற்றலினுடைய இயக்கத்தால் தான் நடந்துட்டு வருது. பேராற்றல், பேரறிவுனால. அதோட ஒத்து போகணும்னு சொன்னா அதை தெரிந்தாதானே ஒத்து போகணும். அப்போ அந்த இறைநிலையை தெரிஞ்சு கொள்றதுக்கு இறைநிலைன்னா என்ன என்ற போது எல்லாரும் பல விதத்துல விளக்கி இருந்தாலும் சுத்த வெளிதான் இறைநிலை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கதான் ஒத்து வரும். இறைநிலைக்கு ஐடென்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, அது சான்று கூறியிருக்காங்களே. எங்கும் உள்ளது, எல்லாமாக இருப்பது, பேரறிவு, பேராற்றல், எல்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க ஊடுருவி நிற்கக்கூடியது எதுவாக இருக்க முடியும்? சுத்த வழி தவிர. அதை தெரிந்திருந்து கூட நம்பல, பிடிக்கல, நம்மளுக்கு கண்ணுக்கு எட்டலை. அதாண்ட இருக்கக்கூடிய பேராற்றல் கண்ணுக்கு எட்டலை. அணுக்கூட்டத்தினுடைய இயக்கம் அலை இல்லாத இடத்துல தடுக்காது, திருப்பாது. ஆகையினால இறைநிலையில அணுக்கூட்டத்தினுடைய நெருக்கம் அங்க இல்லை, அதனால தெரியல, அதுல ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறோம். இதத்தான் மயக்கம் என்றும் மாயை என்று சொல்றோம். உள்ளது இல்லைன்னு சொல்றோம். அப்போ உள்ளது இல்லைன்னு சொன்னா இல்லாததான் உள்ளது வரும், உள்ளதாக நினைப்போம். அப்படி மாற்றி நினைக்கிறோம். ஆகவே பிரம்மஞானம் என்பது உண்மை உணர்வு, சுத்த வெளி. அந்த சுத்த வெளியினுடைய இருப்பு பூரணம், விரைவு, அறிவு, பேராற்றல், பேரறிவு. அது பரிணாமத்தில் அது தன்னிருக்கத்தினாலேயே ஒரு மடிப்பு விழுந்து அந்த மடிப்பு அங்க சமப்பட முடியாத சூழ்ந்த அழுத்தத்தினால சுழல ஆரம்பிச்ச போது விண்ணாயிற்று. அதை நம்ம கமிட்டி, விஞ்ஞான கமிட்டி வேதான் என்ற பெயரை வச்சிருக்காங்க. முதல் விண் அதுதான். அதனுடைய சுழற்சி எங்க சுழலுது? இறைவெளியில. இறைவெளி சூழ்ந்த அழுத்தம் ஆற்றலுடையதல்லவா. அப்ப அங்கிருந்து வரக்கூடிய உரசல்ல வரக்கூடிய மற்றொரு அலை, அது யோகான் என்ற பெயர் வச்சிருக்காங்க. அதுதான் காந்தம். முக்கியமா இறைவெளி ஒண்ணு, அது பேராற்றல் உடையது, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். அதனுடைய மடிப்பு விழ அதுதான் விண்ணாயிற்று. விண்ணனுடைய சுழற்சியிலிருந்து வரக்கூடியது காந்தமாயிற்று. காந்தத்தினுடைய தன்மாற்றம் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், மனம். இதை விட பிரபஞ்சத்துல வேற என்ன இருக்குது? இது எல்லாம் நமக்குள்ள இருக்கு. இத முழுமையாக ஆதி நிலையிலிருந்து இன்று மனித மனம் வரையில ஒரே காட்சியில காணக்கூடிய ஒரு அறிவு எதுவோ அதுதான் பிரம்மஞானம். அந்த இடத்துக்கு அது இருப்பாக இருக்கிறது, அந்த தன்மையும் இருக்கிறது. இப்போ ஏதோ காரணத்தினால மறந்துட்டோம், மறக்கப்பட்டு போச்சு, அலட்சியம் செய்து விட்டுட்டோம். இப்போ அதை உணர்ந்து தெளிந்து கொள்வோம். ஒருவர் தெளிந்தா அந்த தெளிவு ஜீவ, அதாவது வான்காந்தத்தின் மூலமாக எல்லாருக்கும் தெரிய வேண்டியதுதான். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு செய்தியை அனுப்புறாங்க, அந்த செய்தி அந்த ஃப்ரீக்வன்சிக்கு உள்ள எல்லா இடங்களையும் தட்டுப்படுற மாதிரி. ஒரு மனிதன் உணர்ந்தால் அந்த உணர்வு அந்த நிலையில யார் என்னென்ன தேடிக்கொண்டிருக்கிறானோ அதையே தேடிக்கொண்டிருந்தான்னா அவனுக்கு தானாகவே அவன் தேடாதையே கிடைச்சிடும். அவ்வளவு பேராற்றலுடைய தான் மனித மனம். அத்தகைய பெருமதிப்புடைய மனித மனத்தை உடைய தெய்வீக பிறவிகள் தான் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதை நாம் தெரிந்து கொள்ளாததுனால பிறரை தெரிந்து கொள்ளாத ஒருத்தருக்கு ஒருத்தர் அலட்சியம் செய்வது, துன்பப்படுத்துவது, இழுத்து கூறுவது,
இவ்வளவுதானே. பகை, போட்டி, பிணக்கு, போர் எல்லாம் எங்க இருந்து வருது? எல்லாம் சாதாரண மக்களுக்கு பிறரை தெரியாததுனால தப்பு செய்யறோம்னுட்டு. உண்மையிலேயே என்ன, தன்னை தெரியாததுனால. தன்னை பற்றிய அறிவு வந்து விட்டால், மனிதனை பற்றிய அறிவு வந்து விட்டால் இன்னொரு மனிதனும் அப்படித்தானே. அன்றே இதைத்தான் பிரம்மஞானம் என்று கூறுகிறோம். இப்போ ஒரு சிறிது நேரம் நான் ஓய்வு எடுத்துக்கொள்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.